ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜூன் 15 அண்டு 16க்கான கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம ஜூன் 15, 16க்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் வித் டீடைல்டு. ஜூன் 15 அண்டு 16 அதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் போர்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டெய்னர் போர்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். கண்டெய்னர்ஸ் இருக்குல்ல, அதை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கையாளக்கூடிய, அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய, அதை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய துறைமுகங்களோட பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டி. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற இந்த அமைப்பு தான், இந்த துறைமுகம் தான் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறைமுகம் 22வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. சிபிபி இண்டெக்ஸ் படி 2025 படி 2025 ரிப்போர்ட் தான் இது, ஓகேங்களா. அப்போ ஜவஹர்லால் நேரு தான் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட். இந்த கண்டெய்னர் போர்ட் இண்டெக்ஸை யார் இந்தியா ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்பி குளோபல் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு அமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து உருவாக்குறாங்க. குளோபல் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் எஸ்என்பி, எஸ்என்பி குளோபல் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் வேர்ல்டு பேங்க். சரி, இப்போ இவங்க இந்த இண்டெக்ஸை எதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். என்னென்ன க்ரைட்டீரியாலாம் அவங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் கார்கோ ஹேண்ட்லிங் ஸ்பீடு. இந்த கார்கோஸ் வந்து ஷிப்பிங் பண்ணுவோம்ல, அதை ஹேண்ட்லிங் பண்ணக்கூடிய ஸ்பீடு. அதுக்கப்புறம் இருந்ததுன்னா வெசலோட டர்ன் அரவுண்ட் டைமு, ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி. டர்ன் அரவுண்ட் டர்னா அது போயிட்டு வர்றதுக்கான அந்த டைம் பீரியட். அதுக்கப்புறம் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலை வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லிஸ்ட்டில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜவஹர்லால் நேரு போர்ட் இண்டெக்ஸ் வேர்ல்டு லெவலில் 22வது பிளேஸ், இந்தியா லெவலில் ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஓகேங்களா. அதே மாதிரி வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய வேற சில இந்தியன் போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்குது அப்படின்னா பைப்பாவு போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட் இருக்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மகாராஷ்டிரா. இது மகாராஷ்டிரா மும்பை பக்கத்தில் இருக்கு. பைப்பாவு அப்படின்னு சொல்லிட்டு அது 28வது இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்த்ரா போர்ட், இது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்கு, ஓகேவா. அதே மாதிரி இருந்ததுன்னா விசாகப்பட்டினம் 104வது இடம். இந்த 3 போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு போர்ட்டை தாண்டி இந்த இண்டெக்ஸில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதர் இந்தியன் போர்ட்ஸ், மற்ற இந்தியன் போர்ட்ஸ் வந்ததுன்னா இந்த 3 தான். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் ஜவஹர்லால் நேரு துறைமுகம். அதுதான் வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 22வது இடத்துலையும் இந்தியா லெவலில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்களா. ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் முடிஞ்சது. அடுத்து ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை மேஜர் போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். மேஜர் போர்ட்ஸ் அப்படின்னு போகும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்டல், வெஸ்ட் கோஸ்டல். இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைடு, வெஸ்ட் கோஸ்டல் மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்டல் கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள், ஓகேங்களா. மேற்கு கடற்கரையில் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காண்ட்லா போர்ட், அதுக்கு இன்னொரு பேர் வந்து தீன் தயாள் உபாத்யா போர்ட். அடுத்து மும்பை போர்ட், ஜவஹர்லால் நேரு போர்ட், 2 போர்ட் இருக்கு மகாராஷ்டிராவில். அடுத்து கோவாவில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மர்மகோவா போர்ட். அடுத்து மங்களூர் போர்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் போர்ட். இந்த 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் கோஸ்டல். ஈஸ்ட் கோஸ்டலை பொறுத்த வரைக்கும் கல்கத்தா போர்ட், கல்கத்தா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரதீப் போர்ட், விசாகப்பட்டினம் போர்ட். சென்னையை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 போர்ட் இருக்கு. காமராஜர் போர்ட், எண்ணூர் போர்ட். காமராஜர் போர்ட் தான் நம்ம எண்ணூர் போர்ட்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை போர்ட், அதுக்கப்புறம் வஉசி போர்ட் தூத்துக்குடி, ஓகேவா. இதை தாண்டி வேற சில போர்ட்ஸ் இருக்கு. அந்தமான் நிக்கோபார்ல கலத்தியா போர்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்கத்தாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு போர்ட் இருக்கு, ஹல்டியா போர்ட். வெஸ்ட் பெங்காலில் ஹல்டியா ரிவரில் இருக்கக்கூடிய ஒரு ஹல்டியா ரிவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட். ஹல்டியா போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, கல்கத்தாவில் பக்கத்தில் இருக்குது, ஓகேங்களா. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மேஜர் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கேன். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான், பட் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது. அடுத்து தாமிரபரணி ரிவரை பற்றின ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நம்பர் வந்துருக்குது, அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நியூஸ், ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாமிரபரணி ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியூஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். தாமிரபரணி ரிவரை பொறுத்த வரைக்கும்
தாமிரபரணி ரிவர்ல வாட்டர் பாப்புலேஷன், வாட்டர் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாட்டர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நீர்நாய். தாமிரபரணி ஆற்றுல வாழக்கூடிய ஒரு உயிரினம் நீர்நாய். இந்த நீர்நாயோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருக்கு. இந்த நீர்நாயில இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்நாய் இருக்கு. அந்த 3 நீர்நாயுமே எங்க இருக்கு அப்படின்னா தாமிரபரணி ரிவர்ல இருக்கு. அதோட பாப்புலேஷன் குறைஞ்சிட்டு வருது டியூ டு நம்மளோட ஹேபிட்னால. ஓகேங்களா, நம்மளோட ஹியூமன்ஸோட ஹேபிட்னாலையும் இந்த வாட்டரோட ப்ராப்ளம்னால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களோட பாப்புலேஷன், நீர்நாயோட பாப்புலேஷன் தான் குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது தான் நியூஸ். அதுக்காக தாமிரபரணி ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ்ல வந்து தான் பார்க்குறோம். தாமிரபரணி ரிவர் ஆல்சோ நோன் அஸ் தரம்பரணி ரிவர் அல்லது பூர்ணை ரிவர்னு சொல்லுவோம். சங்க காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா சங்கம் லிட்ரேச்சர்ல பூர்ணை அப்படிங்கிறது சங்கம் லிட்ரேச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு வேர்டு. பூர்ணை ரிவர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தாமிரம் அப்படிங்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்னியல் ரிவர் அப்படின்னா வற்றாத நதின்னு சொல்லுவோம். எப்பயுமே வற்றாத நதி, ஜீவநதிகள், வற்றாத ஜீவநதினு சொல்லுவோம். ஓகேவா, நார்த் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக பிரிக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரிவர்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெனின்சுலா ரிவர்ஸ்னு சொல்லுவோம். பெனின்சுலா ரிவர்ஸ்ல சாரி ஹிமாலயன் ரிவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வற்றாத நதிகள். வருஷத்துல 365 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெனின்சுலா ரிவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீசனல் ரிவர்ஸ், அதாவது மான்சூன் ரிவர்ஸ்னு சொல்லுவோம். அதுல எப்பயும் தண்ணி வராது, மழை பெஞ்சா மட்டும் தண்ணி வரும். கரெக்டா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா பெர்னியல் ரிவர்னா வற்றாத நதி. இதுலயும் வருஷம் 365 நாள் தண்ணி இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன்னாலையும் இந்த ரிவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை வரும். ஐ மீன் தாமிரபரணிக்கு நார்த் ஈஸ்ட் ரெயின்ஃபால் மூலியமாகவும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை கிடைக்கும். அப்போ 2 இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மழை கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வற்றாத நதியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா, சரி, இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாமிரபரணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தாமிரம், பரணினா வந்து பார்த்தீங்கன்னா ஓடை. தாமிரம் அப்படின்னா காப்பர். அந்த ரிவர்ல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கலர்ல இருக்கும். அதனால இதுக்கு பேர் வந்து தாமிரபரணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, அதுக்கு காரணம் என்னன்னா அதுல நிறைய மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருக்கு. செம்மண் கலர்ல இருக்கும். ஓகேவா, அது வந்து ஆக்சிஜன் சாரி எனக்கு அது எக்ஸாக்டாக வந்து ஞாபகம் தெரியல. ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி, ஓகே, நான் ஞாபகம் வருமா சொல்கிறேன். ஒரு மினரல் வந்து பதினாலு வந்து இருக்கும். இந்த செம்மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு மினரல் தான். ஓகேவா, செம்மண்லேயே அந்த மினரல் இருக்கும். சரி, இந்த ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் மலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜினேட் ஆகுது. பொதிகை மலையில் இருக்கக்கூடிய அகஸ்தியர் பீக், அகஸ்தியர் சிகரம் அப்படிங்கிற இடத்துல ஆரிஜினேட் ஆகி இது எங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலக்குது அப்படின்னா பே ஆஃப் பெங்கால், திருநெல்வேலி தூத்துக்குடியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சிட்டு கடைசியில் பே ஆஃப் பெங்காலில் கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடா பக்கத்தில் வந்தோம்னா கடல்ல. இது டோட்டல் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 128 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான் அதோட டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இந்த ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரிவராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா, இதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுச்சுங்க. இன்னும் இதில் ஒரு சில இம்பார்ட்டண்டான ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். சரி, ஓகே, தாமிரபரணி ரிவரை பற்றின வேறு சில ஃபேக்ட்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, தாமிரபரணி ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ், துணையார்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3: கருணாநதி, மணிமுத்தாறு ரிவர், பச்சையாறு ரிவர். 3 ரிவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ட்ரிபியூட்டரி. அதே மாதிரி டேம்ஸ்ன்னு பார்க்கும்போது பாபநாசம் டேம்ஸ், கரையார் டேம்ஸ், மணிமுத்தார் டேம், சேர்வையாறு டேம்ஸ், கடனாநதி டேம்ஸ். அதே தான் தமிழ்லேயே இருக்கும். ஸோ இங்கே இந்த இதில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3: பனாதீர்த்தம் ஃபால்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கரையார் ரிசர்வாயர் இருக்குல்ல, கரையார் டேம் இருக்குல்ல, இந்த கரையார் டேமுக்கு பக்கத்தில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் ஃபால்ஸ், கல்யாண தீர்த்தம் அப்படிங்கிற எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. கல்யாண தீர்த்தம் வாட்டர் ஃபால்ஸ் லொக்கேட்டட் இன் விச் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களா ஸ்கூல் புக்கில் இருக்குது, ஸ்கூல் புக் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, சரி, ஓகே. அடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் சும்மா டேட்டா தான். அடுத்து ஜூன் 15 குளோபல் விண்ட் டே. அதை பற்றின ஒரு நியூஸ், ஜென்ரலான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட். குளோபல் விண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா 2026 ஜூன் 15 அன்னைக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம்.
ஓகேங்களா? இதோட தீம் என்ன அப்படின்னு பாருங்க. விண்ட் எனர்ஜி ஃப்ரம் ஆம்பிஷன் டு ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறத நமக்கு இந்த 2026 தீம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சரி, விண்ட் எனர்ஜி ஃப்ரம் ஆம்பிஷன் டு ஆக்சிலரேஷன். மேஜர் கான்ட்ரிபியூஷன் விண்ட் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் மேஜரான கான்ட்ரிபியூஷன் யார் பண்றாங்க அப்படின்னா வேர்ல்டு லெவல்ல ஃபர்ஸ்ட் இஸ் சைனா, அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ, அதுக்கப்புறம் இந்தியா. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல விண்ட் எனர்ஜியோட கெப்பாசிட்டி மட்டும் 1299 ஜிகாவாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதுல இந்தியாவோட பங்களிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரா இருக்கு அப்படிங்கிறது இங்க முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி சைனாவும் யூஎஸ்ஏவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்தியாவோட விண்ட் பவர் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்தியாவில் விண்ட் பவர் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணக்கூடிய மினிஸ்ட்ரி யாரு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனவபிள் எனர்ஜி. மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனவபிள் எனர்ஜி இருக்காங்களா, அவங்க தான். அவங்க இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குளோபல் விண்ட் டே 2026 கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் நடத்திருக்காங்க. இதுவுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. சாரி, குளோபல் விண்ட் விண்டே கான்ஃபரன்ஸ் ஓகேவா, எங்க நடந்திருக்கு அப்படின்னா கோவால. யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? குளோபல் விண்ட் எனர்ஜி கவுன்சிலும், அதுக்கப்புறம் யூரோப்பியன் விண்ட் எனர்ஜி, அதாவது விண்ட் எனர்ஜி அசோசியேஷன், விண்ட் யூரோப்னு சொல்லுவாங்க. அந்த விண்ட் யூரோப் தான் முதல் குளோபல் விண்ட் டே வந்து தான் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. குளோபல் விண்ட் எனர்ஜி கவுன்சில், அதுக்கப்புறம் யூரோப்பியன் விண்ட் எனர்ஜி அசோசியேஷன், விச் மீன்ஸ் விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் விண்ட் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூன் 15 வந்து எவ்ரி இயர்ஸ் வந்து தான் கொண்டாடிருக்கோம். முதல் வந்ததுன்னா எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணாங்க 2007ல யூரோப்ல விண்ட் யூரோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு. ஓகேங்களா? அதான் விண்ட் எனர்ஜி அசோசியேஷன் சொல்லுவாங்க, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. விண்ட் எனர்ஜி சேவ் பண்ணணும், அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டாடுறது 2007ல பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2009க்கு அப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஜிடபிள்யூஇசி, ஓகேவா, அவங்க சப்போர்ட் மூலியமா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் விண்ட் யூரோப் 2007, 2019ல இருந்து குளோபல் விண்ட் எனர்ஜி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா? தமிழ் சைடில் இருக்கிறது மட்டும் அடிச்சு சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இங்கிலீஷ்ல எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தமிழ்ல போட்டிருக்கேன். ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் மட்டும் பண்ணுங்க. கான்செப்ட் எல்லாம் சேம், அதே பாயிண்ட் தான் இங்கே இருக்கும், வேற எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ சாரி, ஓகே. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட விண்ட் பவர் செக்டர் வேர்ல்டுலேயே வந்து இந்தியா இஸ் த ஃபோர்த் லார்ஜஸ்ட் விண்ட் பவர் மார்க்கெட்டு. ஓகேவா? இதோட எய்ம் என்ன அப்படின்னா விண்ட் பவர் மட்டும் 2030க்குள்ள நம்ம 100 ஜிகாவாட் உற்பத்தி பண்ணணும். அதே மாதிரி 150 ஜிகாவாட் பை 2035, 500 ஜிகாவாட் பை 2020. இது நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியாவோட சோலார் விண்ட் எனர்ஜி எந்தெந்த வருஷத்துல எது 2030ல 100 ஜிகாவாட்டும், 2055 சார் 2035ல 155 ஜிகாவாட்டும், 2070க்குள்ள 500 ஜிகாவாட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஏமா வச்சிருக்காங்க. பி டு பிகம் குளோபல் ஹப் ஃபார் விண்ட் டர்பைன் மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட். அந்த விண்ட் டர்பைன் இருக்குல்ல, விண்டோட பிளேடு, அந்த பிளேடை வந்து பார்த்தீங்கன்னா உலக லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் விண்ட் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் இப்போ விண்ட் பவர் பார்த்தீங்கன்னா 52 ஜிகாவாட் தான் இப்போதைக்கு. இப்போதைக்கு நம்ம கிட்ட 56 ஜிகாவாட் தான் இருக்குது. 2030க்குள்ள 100 ஜிகாவாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும். ஓகேங்களா? ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ 2025-26 வந்து பார்த்தீங்கன்னா 6.1 ஜிகாவாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேவா? இந்த விண்ட் பவர்ல முக்கியமாக பங்காற்றக்கூடிய ஸ்டேட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்காங்க. தமிழ்நாடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத், கர்நாடகா, இந்த 3 ஸ்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. என்ன அப்படின்னா விண்ட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கக்கூடிய செக்டார்ஸ். ஸோ சாரி, இந்த விண்ட் எனர்ஜி இருக்குல்ல, காற்றாலை, காற்றாலை மேனுஃபேக்சரிங் பண்ணி காற்றாலை மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எடுக்கிறதுல டாப் ஸ்டேட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா. ஓகேவா? இதனால தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 56 ஜிகாவாட்ஸாவது கிடைச்சிட்டு இருக்கு. இது நம்ம 100 ஜிகாவாட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணணும் பிஃபோர் 2030. ஓகேவா? பிஃபோர் 2070 இது வந்து பார்த்தீங்கன்னா 500 ஜிகாவாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எய்ம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஜூன் 15க்கான கரண்ட் அஃபேர்ஸ்.
ஒன்றும் இல்லை, இது சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிட்ஸ் மாதிரி தான், சும்மா ஒரே ஒரு நியூஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் கங்கா அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. சாரி, கங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைபர் பேஸ்ட் பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. ஓகேவா? ரூரல் ஹவுஸ் ஹோல்டுக்கு, ரூரலில் இருக்கிறவங்கள, கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி, நெட் கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்